ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 2ஆம் தேதி மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தொருவலூரை சேர்ந்த ராமசாமி என்பவரின் மனைவி அஞ்சுகம் புகார் மனுவோடு ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தார். 78 வயதான அஞ்சுகம் ஒரு கையில் மனுவும் மற்றொரு கையில் சுருக்கு பையையும் வைத்திருந்தார். அப்போது மூதாட்டியின் சுருக்கு பையை மர்ம ஆசாமி ஒருவர் அபேஸ் செய்து கொண்டு ஓடினார். இதேபோல பார்த்திபனூர் விரத குலத்தை சேர்ந்த வள்ளி என்பவர் தன் மகனுக்காக உதவி கேட்டு மனு அளிக்க வந்திருந்தார். மூளை வளர்ச்சி குன்றிய மகனுக்காக உதவி கேட்டு நின்ற வள்ளி கையில் சிறிது பணமும் வைத்திருந்தார். அப்போது அவரிடம் இருந்த பணத்தையும் மர்ம ஆசாமி ஒருவர் திருடிக் கொண்டு ஓடியதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புகார் மனுவை வழங்கும்போது விண்ணப்பிப்பதற்காக கட்டணம், பசித்தால் உணவருந்திக் கொள்வதற்கு பேருந்துக்கு என சொற்ப தொகையை எடுத்து வந்தனர் இந்த இரு பெண்கள். ஆனால் அந்த சொற்ப தொகையை கூட விடாத அந்த அற்ப மனிதரை தேடித் தருமாறு பணத்தை இழந்தவர்கள் அரசு அலுவலக வளாகத்திலேயே கண்ணீர் வடித்தது சோகத்தை ஏற்படுத்தியது. பின்னர் அங்கிருந்த காவலர்கள் மூதாட்டியை சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இரவு நேரங்களில் தனியாக சென்ற பெண்களிடம் அல்லது பூட்டப்பட்ட வீடுகளில் ரகசியமாக புகுந்துதான் கொள்ளையடிப்பார்கள் என்று பார்த்தால், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே ஆட்டையை போடும் அல்ட்ரா திருடனை காவலர்கள் கண்டறிந்து சுலுக்கெடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் பாபு.